ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரொம்ப தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே சரவணன் வந்து மயில் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அவள் என்கிட்ட போய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் கடைக்கு கூட அவகிட்ட சொல்லாமல் கொல்லாமல் அவர் பாட்டுக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு போய்கிட்டே இருக்காரு. மயில் என்ன தான் பேசணும்னு ட்ரை பண்ணாலும் சரவணன் வந்து பேசவே விட இடம் கொடுக்க மாட்டேன்றாரு. அவர் பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காரு. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவனுக்கு குழந்தை வந்துட்டு திடீர்னு இல்லைன்னதும் அவன் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கான். பரவாயில்ல விடு மயில், அவன்கிட்ட கோபம் தடைஞ்சதும் வந்து பேசுவான் அப்படின்னு வந்துட்டு இங்கே நடக்கிற விஷயங்கள் தெரியாமல் இவங்க ஒரு பக்கம் மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. இல்லை அத்தை அது வந்து அப்படின்னு எல்லாம் சரியாயிடு விடு மயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோமதி. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இந்த பக்கம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு குமரவேல் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அரசுக்கு என்னென்ன கொடுமை பண்ணினாரோ அதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு அது எதுக்காக குமரவேல் நினச்சி பார்த்துருக்காங்க அப்படின்னா, அரசிக்கு நம்ம வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம், துரோகம் பண்ணிட்டோம், இப்படியெல்லாம் நம்ம பண்ணியிருக்கக்கூடாது, அவளை நம்ம நம்பி வந்தால் உண்மையிலே நம்ம அவளை லவ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் நமக்காக உயிராக இருந்தால் நம்ம வந்துட்டு அவள் கல்யாண தப்போ அப்படி பண்ணது தப்பு, அவளுக்கு நம்ம அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு இங்கே குமரவேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு கீழே இறங்கி வராங்க. வடிவு, சக்திவேல் எல்லாரும் இருக்காங்க. மாறி எல்லாருமே வந்துட்டு என்னாச்சுடா குமரவேலு, தலைவலிக்குதா, காஃபி எடுத்துகிட்டு வரவா, என்ன அடிக்கடிக்கு தலைவலின்ற, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னுலாம் வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா இப்போ பரவாயில்ல, ஒரு காஃபி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் காஃபி வந்து கொடுக்குறாங்க. குமரவேலு குளிச்சுக்கிட்டே எதையோ யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இங்கே இவங்க குமரவேல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே காதில் போட்டுக்காங்க. அவங்க பாட்டுக்கு குமரவேல் உட்காந்துட்ருக்காங்க அரசியை நினச்சி. இப்போ வந்துட்டு இதுக்கப்புறம் அப்பத்தா கிட்ட ஒரு வேளை நம்ம பேசலாமா, அப்பத்தா கிட்ட பேசி நம்ம அரசியை மீட் பண்ணி பேசலாமா, அவகிட்ட பேசி ஒரு சாரி கேட்கலாமா, கோர்ட் வேறு திரும்பவும் தள்ளி வச்சுருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட் வேறு, அதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் அரசியோட மனசை மாற்றி இந்த மாதிரி நம்ம இந்த கேஸ்லேருந்து தப்பிச்சுக்கலாம், அரசி வந்து கேஸை வாபஸ் வாங்கிடுவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் நினைக்கிறேன். ஆனால் குமரவேல் உண்மையிலே வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து நினைக்கிறாரு, அரசுக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சக்திவேல் எழுந்திரிச்சு மில்லுக்கு போயிடுறாங்க. கிச்சனுக்கு போயிடுறாங்க மாறிய வடிவுமே. அப்போ தான் வந்து தனியாக இருக்காங்க. அப்போ தான் போயிட்டு அப்பத்தா கிட்ட உட்காந்து அப்போ தான் அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா குமரவேல், என்னடா ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அண்ணே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ ஆனால் எதையோ அப்பப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே தெரியுது. என்னாச்சு, உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதா, என்ன பேசணும் அப்பத்தா கிட்ட சொல்லுடா, என்கிட்ட என்ன பேசணுன்னாலும் வெளிப்படையாக பேசு அப்படின்னு அப்போ தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை அப்பத்தா, நான் அரசியை பார்க்கணும், அரசியை பார்த்து அவகிட்ட பேசணும் அப்படின்னு. பாட்டிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுறது. என்னடா குமார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் வந்துட்டு அரசியை பார்த்து பேசணும் அப்போ தான் அப்படின்னு. எதுக்குடா குமார், இப்போ எதுக்கு அரசியை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி வந்து கேட்குறாங்க. இல்லை, நீ நினச்ச மாதிரி அரசி இந்த வீட்டை விட்டு போயிருக்கக்கூடாது, நான் அவளை போக விட்டுருக்கக்கூடாது, அரசி அன்னைக்கு அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போகும்போது நான் போக விட்டுறக்கூடாது, நான் அவளை கையை பிடிச்சி தடுத்துருக்கணும், அரசிக்கு நான் நிறைய பண்ணியிருக்கேன் அப்பத்தா, நான் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்தா இப்போ தான் எனக்கே வந்து கொஞ்சம் கேவலமாக இருக்குது, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. அப்போது ராஜி வந்து ஓடி போனால் சித்தப்பா பெரியப்பா வந்துட்டு ராஜி பண்ணது உண்மை தெரிஞ்ச உடனே அவளை எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அவளை திட்டாமல் அவளை ஏற்றுக்கிட்ட மாதிரி பெரியப்பா வந்து அமைதியாயிட்டாரு. அதுக்கப்புறமும் நாம் அந்த குடும்பத்தை பழி வாங்கி என்ன ஆக போகுது அப்போதா, அதனால் அரசிக்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன், அவளை பார்த்து நடந்த விஷயத்துக்கெல்லாம் சாரி கேட்டு அவளும் நானும் திரும்பவும் பழைய மாதிரியே லவ் பண்ணி 2 பேரும் சேர்ந்து வாழலாம், நீ ஆசைப்பட்ட மாதிரி 2 பேரும் சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்போதா அப்படின்னு. இதை கேட்ட உடனே எங்கள் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. என்னடா குமார், உண்மையிலே சொல்கிறியா அப்படின்னு. ஆமாம் பார்த்தா, யாருன்னா பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு. இல்லைடா, உன் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு திரும்பவும் ஏதாச்சும் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கியா, அந்த பிள்ளைய திரும்பவும் பேசி அதோட மனசை கலைச்சி ஏதாச்சும் ஏமாத்தலான்னு பார்த்தேன் அப்படின்னா அவ்வளோதான்டா, நான் உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு. ஏன் அப்போ தான் உண்மையில் தான் சொல்கிறேன் அப்படின்னு. இங்கே பாரு, இந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம், டைம் வரும்போது நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் இப்போ நான் அரசுக்கிட்ட பேசணும், நீ தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு. சரிடா குமார், இல்லை நான் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
சரி அப்பத்தா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்க ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சரிடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறமா அப்பதான் வந்து யோசிக்கிறாங்க என்ன திடீர்னு இந்த பையன் வந்து கேட்குறான் உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்லாம் வந்து அப்பதான் வந்து நினைக்கிறாங்க எப்படியோ திரும்பவும் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் 2 குடும்பமும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அப்பதான் வந்து நினச்சிக்கிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து உட்காடுறாங்க அதுவும் வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து வெளியில் வந்து வராங்க வெளியில் வந்து உட்காந்து இந்த பக்கம் அலசியோ அவங்க குடும்பத்துலேருந்து யாராச்சும் இருப்பாங்களா பார்க்குறாங்க எல்லாரும் அவங்கவுங்க பார்த்துக்கு ஒருத்தராக வெளியில் கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க முதல்ல சரவணன் கிளம்பி போயிடுறாங்க இப்போ பாண்டியனும் வந்து கிளம்பி பார்த்துட்டு அதாவது அப்போ தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டே வந்துட்டு கடைக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு கோமதியும் வந்து பாண்டியனை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிடுறாங்க இப்போ அரசி வந்து கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க இப்போ தான் அரசிக்கிட்ட பேசணும் அப்படின்னு அப்போ தான் வந்து கூப்பிடுறாங்க அரசி தயங்கி நிற்கிறாங்க இங்கே பாருமா நான் கூப்பிடுறல இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பாதி தூரம் வந்து அப்போ தான் வந்து இறங்கி கூப்பிடுறாங்க இதனால் அரசி வந்து என்னவா இருக்கும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எங்கள் அம்மா கிளம்பிட்டேன் கோயிலுக்கு போறியா அப்படின்னு ஆமாம் கோயிலுக்கு தான் போவாங்க வேறு எங்கே பார்த்தா தெரியலையா பூக்கூடலாம் எடுத்துகிட்டு போகிறல அப்படின்னு அரசி சொல்கிறாங்க என்னம்மா அரசி அப்போ தான் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு இல்லை அப்போ தான் நான் ஏன் உங்கள் மேலே கோவப்பட போகிறேன் அப்படின்னு சரிம்மா அப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்போ தான் சொல்லுங்க அப்படின்னு இல்லை அரசி நீ குமரவேலும் சேர்ந்து வாழணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் நீ உன் அப்பா வந்து கூப்பிட்ட உடனே போயிட்ட இந்த குமரவேலும் ஏதோ புத்தி கட்டுத்தனமாக அந்த மாதிரி உன்னை பண்ணி பிரச்சனை பண்ணி நீ அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்ட அது ஒரு நிஜமாக இருந்திருந்தா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா இப்போ அதை நிஜமாக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு நீ வந்துட்டு அந்த விஷயத்தை நிறைவேற்றுவியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு எதுவுமே புரியல புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு அரசி வந்து கேட்குறாங்க இல்லை குமரவேல் இதுக்கு முன்னாடி பண்ண தப்பையெல்லாம் நினச்சி பார்த்து அவன் இப்போது திருந்திட்டான் மாறிட்டான் முன்ன மாதிரி இல்லை உனக்கு பண்ணின தப்ப அவன் இப்போது நினச்சி ரொம்ப வருத்தப்படுறான் அதுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு ஆசைப்படுறான் அவன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா தான் வந்து சொல்கிறாங்க என்ன அம்மச்சி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசு ஒரு பக்கம் கேட்க ஆமாம் அவன் உன்கிட்ட பார்த்து உன்னை பேசி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறான் நீ வந்துட்டு அவனை பார்த்து அவன்கிட்ட பேசுறியாம்மா அவன் உன்கிட்ட நேருக்கு நேராக பேசக்கூட தயங்கிக்கிட்டு என் மூலியமாக நான் அரசியை பார்க்கணுன்னு அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு மாறிக்கான்னு இப்போவே இதிலேருந்தே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லம்மாச்சி நான் என்றைக்குமே இனிமே அந்த மாதிரி ஒரு தப்பை மட்டும் பண்ணவே மாட்டேன் இனிமேல் நான் குமரவேலை நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா இந்த பாட்டிக்காக நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்கள் பாட்டி வந்து வற்புறுத்தி கேட்குறாங்க அதுக்கப்புறம் அரசி அமைதியாகவே இருக்காங்க என்ன இப்போ கோயிலுக்கு தானே போகிற சரி நீ கோயிலுக்கு போ நான் பின்னாடி குமரவேலை கூட்டிகிட்டு நான் அங்கே கோயிலுக்கு வரேன் நீ நம்ம ஊரில் இருக்கிற இந்த அம்மன் கோயிலுக்கு தானே போகிறேன் அங்கே நான் குமரவேலை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க அம்மாச்சி வேணாம் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை இப்போ தான் 2 குடும்பமும் ஏதோ கொஞ்ச நாளாக பிரச்சனை இல்லாமல் இருக்குது திரும்பவும் இந்த விஷயம் தெரிஞ்சால் வீட்டில் எல்லாரும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி வந்து பயப்படுறாங்க இல்லை அதுவெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படியே வந்தாலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே ஆமாம் அப்போ தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அரசியுமே என்ன இது புது குழப்பமாக இருக்குது என்ன அம்மாச்சி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து கோயிலுக்கு வந்து அரசி வந்து போய்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே உள்ளே வந்து குமரவேல் இருக்காங்க குமரவேல்கிட்ட போயிட்டு அப்பத்தை வந்து விஷயத்த சொல்கிறாங்க என்ன சொல்கிற பாட்டி நிஜமாவே அவள் என்னை பார்க்க ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவள் முடியாதுன்னு தான் சொல்வா நீ பண்ணின காரியத்துக்கு அவள் எப்படி ஒத்துப்பா நான் ஏதோ அவளை கன்வின்ஸ் பண்ணி பேசுகிறதுக்கு சம்மதம் வாங்கியிருக்கேன் நீ வா நம்ம போயிட்டு அவகிட்ட பேசிட்டு வரலாம் அப்படின்னு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோயிலுக்கு போயிருக்கா நம்ம போயிட்டு கோயிலில் மீட் பண்ணி அவளை பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து குமரவேலும் அப்பத்தாவும் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வீட்டில் இங்கே மாறிக்கும் வடிக்கும் பயங்கர அதிசயமாக அது பெரிய அதிசயமாக இருக்குது எப்படியோ பேரன் கூட பாட்டியும் சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் கோயிலுக்கு போகிறாங்க என்ன ஒரு அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியாக இருக்கான் ஒருவேளை ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து திருந்திட்டான் போல இருக்குது விடு அவன் மாறுனா சந்தோஷம் தானே அப்படின்னு வடிவு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாரியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போது அப்போதான் உண்மையிலே அரசி அங்கே இருப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு, டேய் நான் தானே அவகிட்ட பேசினேன், அவள் இருப்பா நீ போடா. இங்கே பாரா குமரவேலு, நீ சொன்ன மாதிரியே அரசிக்கிட்ட திரும்பவும் பேசி அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவளோட மனசை மாற்றி எப்படியாச்சும் திரும்பவும் நீ அரசியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்பத்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்பத்தா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் வந்துட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அரசி வந்து சாமி கும்பிட்டு பிரகாரத்தெல்லாம் வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே அப்பதான் போயிட்டு அரசிக்கிட்ட பேசுகிறாங்க. அரசி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டியாம்மா அப்படின்னு. ஆமாச்சி நான் கும்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா குமரவேல் வந்திருக்கான், நீ அவன்கிட்ட பேசுறியா அப்படின்னு. இங்கே பாரு அம்மாச்சி, நான் அங்கேயே சொல்லிட்டு வந்தேன்ல வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு, நீ ஏன் இவங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்த? அவங்களுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் இவ்வளோ நாளாக பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ என்ன திடீர்னு என் மேலே அக்கறை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசி வந்து கேட்கவும், அப்போத்தான் வந்துட்டு சொல்கிறாங்க, அவன் முன்ன மாதிரி இல்லை, ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததில் மாறிட்டான், நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு அரசி, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு குமரவேல் வந்து சொல்கிறாங்க. அப்பத்தா அப்படி சொன்ன உடனே அங்கேருந்து அமைதியாக கிளம்பி தூரம் போயிடுறாங்க. அரசி கோவப்பட்டு போயிடாதம்மா, அவன் என்ன சொல்கிறான்னு ஒரு 2 நிமிஷம் நின்று கேளு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே குமரவேல் வந்து அரசுக்கிட்ட பேசுகிறாங்க. அரசி, உங்ககிட்ட எனக்கு பேச என்ன இருக்குது? நான் உங்ககிட்ட எதுவுமே பேச விரும்பலை, என்னை விடுறீங்களா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அரசி, இங்கே பாரு நான் உன்னை விட மாட்டேன், இங்கே ஒரு நிமிஷம் நில்லு. நான் இதுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ண மாதிரியெல்லாம் இப்போ உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரல. நான் உண்மையிலே இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். உனக்கு நான் நிறைய துரோகம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நினச்சி பார்த்தா இப்போ எனக்கே அவமானமாக இருக்குது. நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. உன்னை லவ் பண்ணுறன்ற பேரில் உன்னை லவ் பண்ணி ஏமாற்றி டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நினச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் உங்ககிட்ட அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் அரசி இருந்துக்கிட்டு, என்ன கோர்ட்டு ஹியரிங் அடுத்த வாரம் வந்து அடுத்த மாதம் தள்ளி வச்சுட்டாங்க, அதில் வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடும், நீங்கள் திரும்பவும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா போயிட்டு இந்த மாதிரியெல்லாம் அரசிக்கிட்ட பேசி கேஸை எப்படியாச்சும் வாபஸ் வாங்க சொல்லடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரா அப்படின்ற மாதிரி அரசி வந்து பேசுகிறாங்க. இல்லை அரசி, ஐயோ ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்ற? நீ புரிஞ்சிக்காததுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா நான் உனக்கு இதுக்கு முன்னாடி பண்ண துரோகம்லாம் அந்த மாதிரி. ஆனால் அந்த நினைப்போட நான் இப்போ உங்ககிட்ட வரல. எனக்கு கோர்ட்டில் தண்டனை கிடைக்கட்டும், நான் அதுக்கான தண்டனையை அனுபவிக்கிறேன். ஆனால் இப்போ உண்மையிலேயே உன் மேலே எனக்கு காதல் இருக்குது. நான் உன்னை வந்துட்டு என்னால் மறக்க முடியல. நீ இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் நான் உன்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ நீ இல்லாதப்போ அந்த வீட்டில் என்னோட நிம்மதியாக இருக்கக்கூட முடியல. நீ படுத்துட்டு இருந்த இந்த கட்டல், இதுக்கு முன்னாடி நீ என்னென்ன பண்ண, அதெல்லாம் வந்து என் கண்ணுக்குள்ளே ஞாபகமாக வந்து நின்றுக்கிட்டே இருக்குது. உண்மையிலே இப்போ நான் விரும்புகிற அரசி, பாரு என்னை புரிஞ்சுக்கோ. உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் எப்படியாச்சும் பேசி சமாதானப்படுத்தி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு நினப்போட நீங்கள் தயவு செஞ்சு இருக்காதீங்க. இனிமேல் சுட்டு போட்டாலும் கூட எங்கள் அப்பா உங்ககிட்ட பேசவும் மாட்டார், உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கவும் மாட்டார். நீங்களே நினச்சா கூட அது முடியாது. நானே சரின்னு சொன்னாலே என் அப்பா ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு. இங்கே பாரு அரிசி, ப்ளீஸ் அரிசி, நான் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக டக்குன்னு இப்படி சொல்லிடாத ப்ளீஸ் டி அப்படின்னுலாம் வந்து சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், திரும்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் கிளம்புறேன், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் இங்கே முடியவே முடியாது அப்படின்னு அரசிக்கிட்ட விடாப்பிடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவும் வர்றாங்க. அவன் தான் அவ்வளோ தூரம் பேசுகிறான்லம்மா அரசி, நீ கொஞ்சம் மனசு மாறலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்பத்தா, இங்கே பாருங்கள், வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும். இவங்களை முதல்ல இங்கேருந்து கூட்டிகிட்டு போக. இவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து திருந்திட்டாங்கல்ல, அது போதும். என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு, அவர் பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்டார், அதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கப்புறமும் திரும்பவும் காதல் கல்யாணம் இந்த மாதிரிலாம் எதுவும் பேசிகிட்டு இருக்க வேணாம் அம்மாச்சி, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அரசி கோவப்பட்டு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இங்கே குமரவேல் திரும்பவும் அரசிக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அம்மாச்சி நீ எப்படியாச்சும் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடு, நான் அரசிக்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசியை பின்தொடர்ந்தே வந்து குமரவேல் வந்து போயிட்டுருக்காங்க. அரசியை வழிமறித்து திரும்பவும் பேசிகிட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது, நம்ம குமரவேல் அரசியோட மனசை எப்படி மாற்றுறாரு, அவங்க 2 பேரும் எப்படி ஒன்று செய்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.